ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர், காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவாகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம், அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். இப்போ எங்கள்கிட்ட ஜாதகம் நிறைய பார்க்குறாங்க. இப்போ ஆன்லைன் மூலமாகவே நீங்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுங்க. அவங்களுடைய எல்லாருடைய கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சாமி எனக்கு இந்த யோகம் இருக்கா, எனக்கு அந்த வீடு கட்டுற யோகம் இருக்கா, எனக்கு வாகனம் வாங்குகிற யோகம் இருக்கா, திருமண யோகம் எப்போ வரும், எல்லாருமே எனக்கு லாட்ரி வாங்கலாமா, இந்த யோகம் இருக்கா, அந்த யோகம் இருக்கா, அதிர்ஷ்டம் இருக்கா, இது ஒரு எல்லாருடைய ஆசையான ஆவலான கேள்வி எனக்கே இருக்கும். என் ஜாதகத்தை பார்த்து எனக்கு இந்த யோகம் இருக்கா, நமக்கு எப்போ இந்த காரியம் நடக்கும், இப்படியே தான் இருக்குமா, எனக்கு யோகமே கிடையாதா, அவன்லாம் பாரு எங்கூட தான் படித்தான், எங்கூட தான் இருந்தான், இப்போ அவன் பெரிய பொசிஷனில் இருக்கான், நாம் மட்டும் ஏன் இப்படி இருக்கோம். அப்போது அந்த யோகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஜாதக ரீதியாக பிரித்து பார்க்கும் பொழுது 300 வகையான யோகங்களை சொல்கிறார்கள். அதில் பார்த்தோம்னா ஒரு 30 வகையான யோகங்கள் முக்கியமான யோகங்களாக கருதப்படுகிறது. அந்த 30 வகையான யோகங்கள் யாராருக்கு எந்தெந்த நேரத்தில் எப்பப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பார்த்தோம்னா அந்த யோகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாதகத்தில் ஒரு கிரகத்திற்கும், ஒரு கிரகம்னா ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகத்திற்கும் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி தான் சொல்லக்கூடியது இந்த யோகங்கள். அதனுடைய பார்வையோ சேர்க்கையோ அல்லது அதோட வீட்டில் பரிவர்த்தனையோ, நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லுவேன், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வீடு சொந்த வீடுன்னு. சூரியன்னா சிம்மராசி சொந்த வீடு. இப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கடகத்தில் இருந்தால் கடகம் சந்திரனோட சொந்த வீடு, கடகத்தில் இருக்கிற சந்திரன் சிம்மத்தில் இருந்தால் பரிவர்த்தனைன்னு பேர். இவரோட வீட்டில் அவரும், அவர் வீட்டில் இவரும் இருந்தால் பரிவர்த்தனை. அப்போ அந்த பரிவர்த்தனையாகி 5ஆம் இடத்துல குரு இருக்குது, 4ஆம் இடத்துல கேது இருக்குது, இப்படியெல்லாம் இருந்தால் உனக்கு இந்த யோகம் ஏற்படும். இப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக சொல்கிறது தான் இந்த ஜாதக யோகங்கள் அப்படிங்கிற தலைப்பு. அப்படி பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம பார்க்குறது இந்த சந்திரனை வைத்து பார்க்கக்கூடிய இந்த 5 விதமான யோகங்கள். அதில் பார்த்தோம்னா முதல் யோகம் துருதுரா யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த துருதுரா யோகம் யாராருக்கு வரும், என்னென்ன கிரகங்கள் இருந்தால் வரும், அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம். அதாவது சந்திர பகவான் இருக்காருன்னு வச்சுங்க, ஒரு கட்டத்தில் நம்ம ராசியில் சந்திரன் 12 கட்டத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம். அப்படி சந்திரன் இருக்கக்கூடிய கட்டத்திற்கும் அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கட்டத்திற்கும், சந்திரன் இருக்கக்கூடிய கட்டத்துக்கு முன்னாடி பேக் சைடு, அது 12ஆம் இடமாக இருக்கலாம், 9ஆம் இடமாக இருக்கலாம், 8ஆம் இடமாக இருக்கலாம். முன்னாடி இருக்கக்கூடிய கட்டத்திலும் பின்னாடி அடுத்த கட்டத்திலையும் சூரியனோ ராகுவோ கேதுவோ இவங்களை தவிர, சூரியன் இருக்கக்கூடாது, ராகு இருக்கக்கூடாது, கேது இருக்கக்கூடாது. இந்த 3 கிரகங்களுக்கு தவிர மற்ற கிரகங்கள் ஏதேனும் இருந்தால் இந்த யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். சந்திரனுக்கு முன்னாடி குரு இருக்கலாம், சந்திரனுக்கு பின்னாடி குரு இருக்கலாம், சந்திரனுக்கு முன்னாடி சுக்கிரன் இருக்கலாம், மற்ற கிரகங்கள் செவ்வாய் இருக்கலாம், புதன் இருக்கலாம், சனி இருக்கலாம். இதெல்லாம் இருந்தால் இந்த யோகம் ஏற்படும். அந்த துருதுரா யோகம் அப்படிங்கிறது, அதான் சூரியன் இருக்கக்கூடாது, ராகு கேது இருக்கக்கூடாது, சந்திரனுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அப்படி இருந்தால் இந்த யோகம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுது. இந்த யோகம் ஏற்படுறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல குணங்களை அடைவான், நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், இயற்கையாகவே நேச்சுரலாகவே ஒரு நல்ல குணங்கள் அப்படிங்கிறது அமைகிறது கஷ்டம். அதாவது எல்லோரும் சம்பாதிக்கிறோம், எல்லோரும் செலவு பண்ணுறோம், எல்லோரும் சாப்பிட்றோம், ஆனால் நல்ல குணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வராது. எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் மாங்கல்யம் அப்படிங்கிறலாம் சொல்கிறாங்க. மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ்ன்னு சொல்லுவாங்க. மனிதன் என்ன வேண்டும், மனிதன் எண்ணுகிறான், கடவுள் முடிக்கிறான். நம்ம எண்ணக்கூடிய எண்ணம் நல்ல எண்ணங்களை என்னன்னா தான் அதனுடைய பலன் நல்லதாக வரும். கனவையை செய் பலரை எதிர்பார்க்காதுன்னு பாகவதத்தில், மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். அப்போ அந்த கனவையை செய்யணும் அப்படின்னா நல்ல எண்ணங்கள் இருந்தால் தான் நம்ம நல்லதை செய்ய முடியும். அப்போ அந்த நல்ல எண்ணங்கள் எல்லாருக்கும் உண்டாகாது. 10 பேர் இருந்தால் 5 பேர் தான் அது நல்ல எண்ணங்களோடு இருப்பான். ரோட்டில் விபத்து நடந்துறது, எல்லாரும் எல்லாத்தையுமே உடனே தான் வண்டி நிறுத்திட்டு போய் எவனும் காப்பாற்றுறது. ஒருத்தர் போயிட்டே சைடில் பார்த்துட்டே வண்டி போட்டுகிட்டே போவான், ஒரு 2 பேர் எடுத்துவான், ஒருத்தர் இறக்கி கூப்பிடுவான், ஒரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுவான். இப்படி எல்லாருக்கும் நம்ம போகிற எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்குங்கிறத நம்ம சிந்திக்க முடியாது இல்லை. அப்போ அந்த நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறதுக்கு வரணும்னா இந்த துருதுரா யோகம் இருக்கணும். அது இருந்தால் இந்த பலன்கள் கிடைக்கும். 2வது வாகனங்கள் யோகம். இந்த துருதுரா யோகம் இருந்ததுன்னா 1க்கு 4 கார் வச்சுக்கலாம். எந்த கார் விரும்புகிறீங்களோ அதை வாங்கலாம். என்ன வாகனங்கள் விரும்புகிறோமோ அதை வாங்கி, வாகன யோகம் நிறைய பேருக்கு அது ஒரு பைத்தியமாகவே இருக்கும். இந்த கார் ஓட்டி பார்க்கணும், இந்த வண்டி ஓட்டி பார்க்கணும், யாராவது வச்சுருந்தா கூட சார் கூட ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன் இப்படிலாம் கேட்பாங்க. ஒரு ஆசை மனிதனுக்கு. அவன்கிட்ட கார் இருக்கும், அவன்கிட்ட சாதாரண வண்டி இருக்கும், அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பான் டிரைவிங்கில். பட் ஆனால் ஒரு காருக்கு மற்றொரு கார் மேலே ஒரு பைத்தியம் மாதிரி ஆசையாக இதை ஓட்டி பார்க்கணும், இதை வாங்கணும், இதை எப்படியாவது கஷ்டப்பட்டு இதை வாங்கி தான் நம்ம லட்சியம். இல்லாதவங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதுக்காக அந்த ஆசையே படக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லை. ஆசை இருக்கும். ஆசைங்கிறது மனிதனுக்கு இருந்தால் தான் மனிதன். அப்போ அவனுக்கு அந்த ஆசைகளை கொடுத்து அதனுடைய பலனையும் இந்த யோகம் இருந்தால் வாகன யோகம் அப்படிங்கிறத ஏற்படுத்தும் இந்த துருதுரா யோகம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சம்பத்தை கொடுக்கும். சம்பத்துனா என்ன, செல்வம். அதாவது அஷ்ட சித்திகள், அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசித்தம், வசித்தம் சொல்லுவாங்க. இது அஷ்ட சித்தின்னு சொல்லுவாங்க. என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். இது சிவபெருமான் தான் கொடுக்கணும். அந்த சம்பத்துன்னு சொல்லதான் அதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு இது.
பேரே நிறைய பேர் சம்பத்குமார், சம்பத்தில் வச்சுக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யத்தை தான் சம்பத்துன்னு சொல்கிறோம். ஐஸ்வர்யம்னா என்ன? இந்த மாதிரி நான் சொன்ன 8 எப்போ எந்த காலத்தில் என்னென்ன நமக்கு தேவையோ அந்தந்த காலங்களில் அந்தந்த வசதிகளை அனுபவிப்பது தான் சம்பத். பெரிய ஹோட்டலுக்கு போகிறோம், விளைச்சது சாப்பிட முடியும்னா அப்போ அதுக்கு உண்டான பையில் பணம் இருந்தால் தான் அதை சாப்பிட முடியும். இல்லைன்னா சாதாரண சின்ன வண்டி கடையில் நம்ம என்ன பணம் இருக்கோ அதை சாப்பிட முடியும். இப்போ சம்பத்து செல்வம் இருந்தால்தான் நாம் என்னென்னதை நிறைவேற்றி கொள்ள முடியும். அந்த யோகத்தையும் இந்த துருதுரா யோகம் அப்படிங்கிறது கொடுக்குறது. அதாவது சந்திரனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சூரியன், கேது, ராகுவை தவிர மற்ற கிரகங்கள் இருந்தால் இது துருதுரா யோகத்தை அனுபவிக்கலாம். அந்த துருதுரா யோகத்தினால என்ன ஆகுது? நல்ல எண்ணங்கள் உண்டாகுது, வாகன வசதிகளை அடைகிறோம், நல்ல சம்பத்து, பொருள், திரவியம் இது எல்லாத்தையும் அடைகிறோம். இப்போ இந்த துருதுரா யோகம் நம்ம ஜாதகத்தில் இருக்காங்கிறத எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? எல்லாராலையும் கண்டுபிடிக்குவான். என்ன கண்டத்தில் சந்திரன் இருக்குது, அதுக்கு முன்னாடி என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறது பொதுவாக சாதாரணமாக ஜென்ரலாக இருக்கக்கூடிய நம்மளால் நமக்கு சில பேருக்கு பார்த்தா என்ன நட்சத்திர ராசினே தெரியாது. ஆனால் எங்கேயும் சாமி அந்த காலத்தில் இல்லை, அப்பா அம்மா எழுதாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது அதிகம். நான் பேச்சு வழக்கில் சொல்கிறேன், நிறைய பேர் சந்திக்கிறேன். அப்போ இந்த மாதிரி யோகங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்கா? நமக்கு எப்போவாது விடிவு காலம் பிறக்குமா? அதாவதுங்க, ஜாதகம், தெய்வம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது இந்த யோகம். இந்த யோகம் இருந்து நிறைய பேர் சொல்லலாம், ஜாதகம் பார்க்காம நல்லா தானே இருக்கான், என்னத்தை பார்த்தா அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் வேண்டாம், நிறைய டிஸ்கஷன் நடக்கும், எங்கள் வீட்டுக்குள்ளேயே நடக்கும்போது என் தம்பி இந்த மாதிரிலாம் பேசும்போது, நீ ஜாதகம் பார்க்குற, கரெக்டாக சொல்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், பட் நம்மளுடைய சில மதத்தவர்கள் மட்டும்தான் ஜாதகத்தை போய் பண்ணுறாங்க, சில பேர் 10 பொருத்தவும் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க, லவ் மேரேஜ் பண்ணுறாங்க, அவ்வளோ நல்லா இல்லையான்னு கேட்பாங்க. வாஸ்தவமான கேள்வி. பட் அதற்கு இந்த யோகங்கள் அப்படிங்கிறது அவன் ஜாதகம் அவனுக்கே தெரியாது. அந்த யோகம் எப்போ வருது, எப்போ அந்த யோகத்தை அனுபவிக்கிறோம், அதனால் நம்ம நல்லா இருக்கோம், அந்த யோகம் இப்போ இல்லை அதனால் நம்ம இப்போ கஷ்டப்படுறோம், அதை தெரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ இதுதான் இருக்குதுன்னு ஒன்று பார்க்காமே நம்ம இறந்து போயிடுறோம் வாழ்க்கையில். அப்போ இதெல்லாம் இருக்குது, இதுக்குள்ளே இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமில்ல. இதுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. சாம்பார்னால் சும்மா வெறும் மஞ்சப்படியோ அதுக்குள்ளே எத்தனை சேர்க்குற, கொத்தமல்லி அரைச்சி ஊற்றுறோம், வரமிளகாய் போடுறோம், தேங்காய் வணக்கி கொட்டுறோம், எத்தனை இதெல்லாம் சேர்ந்தால் தானே சாம்பார். ஊற்றி சாப்பிடும்போது ஒரு வாய் சாப்பிட்டு 2 உருண்டை சாப்பிட்டு உப்பு இல்லை நாளைக்கு நல்லா வைமான்னு திட்டிட்டு வச்சிடறோம். அதுக்குள்ளே எத்தனை பொருள் சேர்றதை சேர்ந்தால் தான் அந்த பொருள் முழுமை பெரியும், அந்த வடிவம் பெரும் முழுமையடையும். அதே மாதிரி தான் இந்த ஜாதகத்துக்குள்ளே கடல் நிறையா இருக்குது. தசாபுத்தி, லக்னம், ராசி, அன்றாட பலன்கள், இதில் யோகங்கள், அதிர்ஷ்டங்கள், இந்த மாதிரிலாம் நம்ம அதைத்தான் நம்ம தேர்ந்தெடுத்து ஒவ்வொன்றா எதெல்லாம் நம்ம மக்களுக்கு, நம்மளுடைய டிவோஷேஷன் தமிழ் நேயர்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து பொறுக்கி எடுத்து தான் நாங்கள் ஆராய்ந்து இந்த மாதிரி பதிவுகளை வெளியிடுறோம். சாதாரணமாக சும்மா ஒரு ஜாதகம் பார்த்துட்டு உனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நீ நல்லா இருப்பேன் இப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையுமே கணிக்கணும். ஒரு ஜாதகம் பார்க்கணும், இவனுக்கு இந்த யோகம் இருக்கா, இந்த யோகத்தினால் இந்த பலன் இருக்கா, அப்போ சனி சரியில்லை, அது கெடுத்தாலும் இந்த யோகத்தினாலும் இவன் இந்த காலகட்டத்தில் இந்த தசாபதி நடக்கும் பொழுது இவருக்கு இந்த யோகம் ஏற்படும், இவன் முன்னேறுவான். இப்போ மனிதனாக பிறந்தால் ஒரு வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் இருக்குன்னா 70 வயசுமே கஷ்டப்படக்கூடிய மனிதன் எவனுமே கிடையாது. அவனுக்கு ஒரு சில காலகட்டங்கள் நல்லது நடக்கும், அப்போ அவன் அதை பயன்படுத்திக்கணும். சில காலகட்டங்களில் கெட்டது நடக்கும், அதை தடுக்க முடியாது. நல்லது எல்லாருக்குமே ஒரு மனிதன் கஷ்டமே தான் படுவான், ஒருத்தர் ஜாலியாகவே தான் இருப்பான் அப்படின்னு சுவாமி யாருக்குமே விதியை கொடுக்கல. முன்னாடி யோகம் இருந்தால் பின்னாடி கஷ்டம், பின்னாடி கஷ்டப்பட்டால் முன்னாடி யோகம். அது தசாபதியினுடைய அமைப்பு. அப்போ இந்த யோகங்கள் நல்ல தசாபதி காலங்களில் நமக்கு வரும்பொழுது நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி நம்ம கூட இருக்கிறவன் நல்லா இருக்கான், நாம் நல்லா இல்லை, அவனு நம்ம கூட தான் இருந்தான், இதெல்லாம் நம்ம மண்டையை போட்டு குழப்பிண்டு நமக்கே ஒரு விடை தெரியாமல் தடுமாறுங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை நம்ம பார்த்து இந்த யோகம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு புத்திசாலியாக தான் பண்ணுவான். இப்போ நான் சொல்லிட்டேன், சாமி சொல்லிட்டார் துருவாதர யோகம், இதனால் இத்தனை பலன்கள் இருக்குது, நமக்கு இது இருக்கா, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, எந்த காலகட்டத்தில் அது நமக்கு வருது, எந்த நேரத்தில் நம்ம அதை அனுபவிப்போம், அப்போ இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு புத்திசாலி யோசிக்கிறவன் நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்தா தான் என்ன பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யோகங்கிறது எல்லாத்துக்கும் கிடையாது, இந்தந்த பாயிண்ட் இருந்தால் தான் கிடைக்கும். இந்த பாயிண்ட் நமக்கு இருக்கா, அது எப்போ வருது, நேற்று ஜாதகம் பார்த்தா அதில் இதெல்லாம் சொல்லலை வரும், இந்த மாதிரி இந்த 7.5 சனி நடக்குது, குரு சரியில்லை, ராகு சரியில்லை, பட் ஆனால் இது யோகம் இருந்தால் அதையும் மீறி நமக்கு நல்லது நடக்கும். புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் மாதிரி. அப்போ அந்த நல்லது நடக்கும்போது அந்த கிரகங்கள் உதவிக்கும். அப்போ நம்ம சொந்த ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பாக நம்மளுடைய யோக பலன்களை தெரிந்து கொண்டு நமது நேயர்கள் சகல நன்மையும் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.